அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது. அதே சமயம் இந்த திட்டத்தில் ரூபாய் 2500 எப்பொழுதிருந்து இந்த 2500 ரூபாயானது கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. முதலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு கிடைத்த ஒரு சர்ப்ரைஸ். அதாவது இந்த திட்டத்தில் மே மாத மகளிர் உரிமை தொகை வந்திருப்பது குறித்த ஒரு மகிழ்ச்சியான தகவல். தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வரும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்த ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தில் மேல்முறையீடு செய்து காத்திருந்தவர்களுக்கு மே மாதம் மகளிர் உரிமை தொகை வந்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை திட்டமானது முதன்முறையாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதனால் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் மகளிர் உரிமை தொகை கேட்டு பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்ட சுமார் 29 லட்சம் மனுக்களில் தகுதியானவர்களாக 17 லட்சம் பெண்கள் இத்திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவர்களுடன் சேர்த்து சுமார் 1.31 கோடி பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளியாக சேர்க்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இதற்காக விண்ணப்பம் நீக்கம் செய்யப்பட்டு இதனால் விண்ணப்பம் நீக்கம் செய்யப்பட்ட பெண்கள் பலர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தங்களுடைய மனுக்கள் தவறாக நிராகரிக்கப்பட்டது என கூறி மேல்முறையீடு செய்தனர். அப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் அவர்களுடைய மனுக்கள் அனைத்துமே எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது. அதாவது ஹோல்டில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் மே மாதம் மகளிர் உரிமை தொகையை தமிழ்நாடு அரசு மே 15ஆம் தேதி வரவு வைத்தது. அதே சமயம் கடந்த ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை கேட்டு மேல்முறையீடு செய்த பெண்களுக்கும் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பெண்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளன. இதனால் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேருவதற்கான அனைத்து தகுதிகள் இருந்தும் தங்களின் மனுக்கள் ஏன் நிராகரிக்கப்பட்டது என தெரியவில்லை. அதனால் மேல்முறையீடு செய்தோம் என்று அனைவரும் சொல்கிறார்கள். ஆகையால் இப்போது தமிழ்நாடு அரசு தங்களின் மேல்முறையீடு மனுக்களை ஏற்றுக்கொண்டு ரூபாய் 1000 அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைத்திருக்கிறது என தெரிவித்துள்ளன. மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் 2500 பொறுத்தவரை தமிழகத்தில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 வாரங்களுக்கு மேலாகிவிட்டது. தேர்தல் களம் சூடு பிடித்திருந்த போது தாவேகா தரப்பில் முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான அதாவது கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளில் ஒன்று மதிப்புமிகு மகளிர் திட்டம். அதாவது முந்தைய திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரூபாய் 1000 உதவித்தொகையை உயர்த்தி தாவேகா ஆட்சியில் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று விஜய் அறிவுறுத்தியிருந்தார். இந்த திட்டத்தில் பெயரையும் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்று மாற்றி தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த நிதியானது உதவி சென்றடையும் என தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதனால் தமிழக பெண்கள் மத்தியில் இந்த 2500 எப்போது தங்களின் வங்கி கணக்கிற்கு வரும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அந்த வகையில் கடந்த மே 15ஆம் தேதி வழக்கம் போல பெண்களின் கணக்கில் ரூபாய் 1000 மட்டுமே வரவு வைக்கப்பட்டது. இது மக்கள் மத்தியிலும் எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் விவாதத்தை கிளப்பியது. வாக்குறுதி அளித்தபடி ஏன் ரூபாய் 2500 வழங்கப்படவில்லை என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அலுவலகம்
தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அது என்னவென்றால், தற்போது நிலையில் இத்திட்டத்தை முழுமையாக மறுசீரமைப்பு செய்ய வேண்டியுள்ளதால் அதற்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும், அதுவரை பழைய நடைமுறையின்படியே ரூபாய் 1000 தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி, ஏன் அடுத்த 2 மாதங்களுக்குள் இது சாத்தியமில்லை என்று இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது, மறுசீரமைப்பு என்று அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் கள நிலத்திட்டத்தை உற்று நோக்கினால் அடுத்த 2 மாதங்களுக்குள் இந்த தொகையானது உயர்வு சாத்தியமில்லை என்றே தோன்றுகிறது. இதற்கு மிக முக்கிய காரணமே இங்குதான் இருக்கிறது. அதாவது, கள ஆய்வு மற்றும் கணக்கெடுப்பு தொடங்கப்படவில்லை என்று தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது, தமிழகத்தில் தற்போது சுமார் 1.15 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றன. தாவேக அரசு தனது வாக்குறுதியில் அனைத்து பெண்களுக்கும் அரசு ஊழியர் குடும்பங்களை தவிர இத்தொகை வழங்கப்படும் என்று கூறியிருந்தது. அப்படியென்றால் விடுபட்ட கோடிக்கணக்கான பெண்களை இத்திட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இதற்கான புதிய பயனாளிகள் கணக்கெடுப்போ தகுதி வரம்புகளை மறுவரையற்றை செய்வதற்கான பூர்வாங்க பணிகளோ இன்னும் அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படவில்லை. சரி, ஆராய்ச்சி மற்றும் தரவு சேகரிப்பு தாமதம் பொறுத்தவரை தற்போதுள்ள பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு விவரங்களை சரிபார்ப்பது, புதிய விண்ணப்பங்களுக்கான மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் மற்றும் செயலிகளை உருவாக்குவது, மாவட்ட வாரியாக இதற்கான எல்லையை தீர்மானிப்பது போன்ற எந்த ஒரு ஆரம்பகட்ட நிர்வாக பணிகளும் இன்னும் வேகம் எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறார்கள். புதிய அரசு அமைத்து நிர்வாக ரீதியான மாறுதலுக்கே 2 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் இவ்வளவு பெரிய மக்கள் நலத்திட்டத்திற்கான கள ஆராய்ச்சியை முடிக்கவே குறைந்தது சில மாதங்கள் தேவைப்படும். சரி, நிதி சுமை மற்றும் பட்ஜெட் சவால் பொறுத்தவரை மாதத்திற்கு ரூபாய் 1000 வழங்குவதற்கே அரசுக்கு ஆண்டுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அதனை அப்படியே 2500 உயர்த்தும் போது மாநில அரசின் நிதி நிர்வாகத்தில் மிகப்பெரிய கூடுதல் சுமை ஏற்படும். இதற்கான நிதி ஒதுக்கீட்டை திட்டமிட்டு பட்ஜெட்டில் திருத்தங்கள் கொண்டு வர நிவாரண ரீதியாக பல வழிமுறைகள் உள்ளது. சரி, எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் பொறுத்தவரை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தாவேக அரசு காலம் கடத்துவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியுள்ளன. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் ஒரு திட்டத்திற்கு கூடுதல் நிதி வழங்குவதில் என்ன மறுசீரமைப்பு வேண்டியிருக்கிறது? நிதி உயர்வு எப்போது வரும் என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளன. இதனால் மறுசீரமைப்பு குறித்த விவரமான அறிவிப்பை இந்த மே மாத இறுதிக்குள் முதலமைச்சர் விஜய் வெளியிடுவார் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் கூறினாலும் கள அளவில் கணக்கெடுப்பும் புதிய பயனாளிகளின் சேர்க்கையும் முழுமையடையாமல் ரூபாய் 2500 கைக்கு வருவது தற்போதைக்கும் கடினமே என்று சொல்லப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், நிர்வாக நடைமுறைகள், நிதி மேலாண்மை மற்றும் முறையான தகுதி பட்டியல் தயாரிப்பு என பல கட்டணங்களை தாண்ட வேண்டியுள்ளதால் மதிப்புமிகு மகளிர் திட்டம் முழு வடிவம் பெற்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட 2500 பெண்கள் கைகளில் கிடைக்க அடுத்த 2 முதல் 3 மாதங்கள் வரை தாராளமாக ஆகலாம் என்பதே தற்போதைய நிலவரம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும். இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2500 ரூபாயானது எப்படி எப்பொழுது இருந்து இந்த
2500 கிடைக்கும். இந்த 2500 ரூபாயை வச்சு என்னென்ன திட்டங்கள் போட்டிருக்கீங்க, குறிப்பாக மருத்துவ செலவு இல்லை கல்வி செலவு இல்லை வீட்டு செலவு என்னென்ன நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.